நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் ராஜகோபால் உதயகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடன் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என பாரிஸ் கழகம் உறுதியளித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பதாக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கான செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏற்றி ஆரியரத்னவின் இறுதிக் கிரிகைகள் பூரண அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று நடைபெறும். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மன்னார் மாவட்டத்திற்கான நடமாடும் சேவை தற்போது நடைபெறுகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்காவினால் மேலும் இராணுவ உதவிகள். நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி இன்று. தொடர்ந்து விரிவான செய்திகள். நாட்டின் கடன் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக பாரிஸ் கழகம் மீண்டும் உறுதியளித்துள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் ஆரம்பத்திலிருந்தே பாரிஸ் கழகம் முக்கிய பங்கை வகிக்கின்றது. எதிர்காலத்திலும் இலங்கைக்கும் இதே ஆதரவு கிடைக்கும் என பாரிஸ் கழகத்தின் இணை தலைவரும் பிரான்சின் பலதரப்பு விவகாரங்கள், வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி கொள்கை திணைக்களத்தின் உதவி செயலாளருமாகிய வில்லியம் ரூஸ் தெரிவித்துள்ளார். இராஜாங்க அமைச்சர் ஜெஹான் சேமசிங்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இடைக்கால கூட்டத்துடன் இணைந்ததாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடனான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஒபெக் நிதியத்தின் தலைவர் அப்துல் ஹமீத் அல் கலிபாவும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமை திட்டங்களுக்கு இலங்கைக்கு நிதி வசதிகளை வழங்குவதற்கு ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் பின்பற்றும் உலக அளவிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் குறித்தும் அவர் பாராட்டினார். ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கவுருடனும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அந்த நிறுவனம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை ராஜாங்க அமைச்சர் பாராட்டினார். கடந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் மேற்கொண்ட மறுசீரமைப்புகளை தொடர வேண்டியதன் அவசியத்தை கவுர் இதன்போது வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் தற்போதைய நிர்வாக சீர்திருத்தங்களின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை காலநிலை மற்றும் அபிவிருத்திக்கான நிதி தீர்வை முகாமத்துவம் செய்வது தொடர்பான அமைச்சர்கள் சந்திப்பிலும் ராஜாங்க அமைச்சர் சேமசிங்கவும் பங்கேற்றார். உலகளாவிய தலைவர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான அபிவிருத்தி தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் ராஜாங்க அமைச்சருக்கு அதன்போது வாய்ப்பு கிடைத்தது. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பதாக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அங்குள்ள இலங்கையர்களில் 75% வீட்டில் பாதுகாப்பாக பணிபுரிகின்றனர். சுமார் 15% விவசாய துறையிலும் ஏனையவர்கள் கட்டுமானம் மற்றும் ஏனைய துறைகளிலும் பணியாற்றி வருகின்றனர். இஸ்ரேலின் வடபகுதியில் லெபனான் எல்லையில் அவ்வப்போது ஷெல் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த பகுதியில் உள்ள சுமார் 1,50,000 மக்கள் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். எனவே இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என தூதுவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அங்குள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிக்கலான பின்னணியை எதிர்கொள்ள நேர்ந்தால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் அங்குள்ள இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். போலி ஆவணங்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களம் செயலமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. போலி ஆவணங்கள் அடையாளம் காண்பது குறித்தும் அது தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அதன்போது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்று மேலதிக கம்பெனிகள் பதிவாளர் நாயகம் சுனேத்ரா தர்மகீர்த்தி தெரிவித்துள்ளார். கம்பெனிகள் பதிவாளர்கள் திணைக்களத்தின் சேவைகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த செயலமர்வில் கம்பெனிகளின் செயலாளர்கள், பணிப்பாளர்கள் உள்ளிட்ட ஆர்வமுள்ள எவரும் கலந்து கொள்ளலாம் என பதிவாளர் நாயகம் சுனேத்ரா தர்மகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விவரங்களை நிறுவன பதிவாளர் திணைக்களத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் காலம் சென்ற கலாநிதி ஏ.டி. ஆரியரத்னவின் இறுதி கிரிகைகள் பூரண அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று மாலை 4 மணியளவில் இடம்பெறவுள்ளது. கலாநிதி ஏ.டி. ஆரியரத்னவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பணிப்புரைப்புக்கு அமைய கலாநிதி ஏ.டி. ஆரியரத்னவின் இறுதி கிரிகைகள் அரச மரியாதையுடன் இடம்பெற உள்ளதாக அரச நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள மன்னார் மாவட்ட நடமாடும் சேவை தற்போது நடைபெறுகிறது. நடமாடும் சேவையை அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஆரம்பித்து வைத்தார். மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த நடமாடும் சேவை நாளையும் இடம்பெறும். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் கீழான சேவைகளை பொதுமக்கள் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். ஊழியர் சேபலாம நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், ஊழியர் பணிக்கொடை தொடர்பான சேவைகள் இங்கு வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக ஸ்மார்ட் யூத் திட்டத்தின் கீழ் தொழிலை எதிர்பார்த்து காத்திருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வழிகாட்டல்களும் இங்கு வழங்கப்படும். இதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான 36 நிறுவனங்கள் நடமாடும் சேவையில் இணைந்துள்ளன. இதேவேளை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் உள்ளிட்ட உபகரணங்களும் 1000 வறிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிப்பிற்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்படும். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களது பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டங்களும் இங்கு முன்னெடுக்கப்படும். நடமாடும் சேவை இடம்பெறும் தினங்களில் மருத்துவ முகாமும் இரத்த தான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கண்டி மகையாவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையின் கம்பளை முகாமின் அதிகாரிகளால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகையாவ பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கப்பல் மூலம் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் பயணிகளுக்கு புதிய விசா நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுவதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிமல் குணவர்தன தெரிவித்துள்ளார். 4 நாட்களுக்கு இந்த விசா முறையை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கென $25 கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தொற்றா நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் செரில் பாலசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை இவ்வாறான உயிரிழப்புகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. தற்போது மக்கள் உட்கொள்ளும் உணவு பழக்கம் மற்றும் பழக்க வழக்கங்களே இதற்கு பிரதான காரணம் என தொற்றா நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் செரில் பாலசூரிய தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான முன்மொழிவு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வார இறுதியில் அதற்கான ஒப்புதல் செனட் சபையினால் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி ஜோ பைடனும் இதில் கையெழுத்திட தயாராக உள்ளார். திட்டத்தை செயற்படுத்த ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. இன்றைய வாக்கெடுப்பை உக்ரைன் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. ரஷ்யா தற்போது போர்க்களத்தில் வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருப்பதால் உக்ரைன் தனது நட்பு நாடுகளின் உதவியை விரைவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான முன்மொழிவுகள் சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட இருந்தது. அது பல்வேறு காரணங்களால் தாமதமடைந்ததையும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபையினால் 7 இடங்களில் புதிய கழிவகற்று மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. பொதுமக்கள் திண்ம கழிவுகளை வீதியோரங்களில் கொட்டுவதால் வீதியெங்கும் குப்பைகள் தேங்கி சூழல் மாசடைகிறது. இதனால் முறையான கழிவகற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன.
அதன்படி சாவகச்சேரி பிரதேச சபை தலைமை காரியாலயம், கொடிகாமம் பொதுச்சந்தை, மிருசுவில் உப அலுவலகம், சரசாலை உப அலுவலகம், கைதடி பொதுச்சந்தை, நாவட்குழி உப அலுவலகம், பரணி உப அலுவலகம் ஆகிய இடங்களில் இன்று மாலை 6 மணி வரை அனைத்து திண்ம கழிவுகளையும் தரம் பிரித்து வழங்க முடியும் என சாவகச்சேரி பிரதேச சபை அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆடவர் மற்றும் மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டித் தொடர் எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பு ரோயல் கல்லூரியின் மாஸ் குத்துச்சண்டை அரங்கில் இடம்பெறவுள்ளது. இலங்கையில் இவ்வாறுதான் ஒரு போட்டி நடத்தப்படுகின்றமை இதுவே முதல் தடவையாகும். இலங்கை குத்துச்சண்டை சங்கமும் லங்கா ஃபைட் லீக் நிறுவனமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. 5 ஆடவருக்கான போட்டிகளும் 3 மகளிருக்கான போட்டிகளும் இடம்பெறவுள்ளன. இந்த போட்டித் தொடர் இலங்கையில் உள்ள குத்துச்சண்டை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்குவதோடு குத்துச்சண்டை போட்டிகளை மேம்படுத்தி பிரபல்யப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என இலங்கை குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவர் டயன் கோமஸ் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதில் இலங்கையில் உள்ள சிறந்த குத்துச்சண்டை வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் வழங்கப்படும். இதேவேளை சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 2வது T20 போட்டி ராவல்பிண்டியில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையில் 5 T20 போட்டிகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிமாவட்டங்களிலிருந்து வடமாகாணத்திற்கு வருவோருக்கும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வாடகைக்கு வழங்குவோர் எந்த ஒரு திணைக்களத்திலும் பதிவுகளை மேற்கொள்வதில்லை. வாடகைக்கு வழங்குவோருக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர்களது வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் ஊக்குவிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பதிவு செய்யாது தங்குமிட வசதிகளை வழங்குவோர் தொடர்பில் தகவல்களை திரட்டி அவர்களின் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். வடமாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் விவசாய உற்பத்தி விற்பனை மத்திய நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. மாவட்டத்தின் 12 பிரதேச செயலகங்களில் அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் மத்திய நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, வடமேல் ஊவா மத்திய மாகாணங்களிலும் அனுராதபுரம், வவுனியா, மன்னார், காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளி மண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. தொடர்வது மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடன் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என பாரிஸ் கழகம் உறுதியளித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கான செயல்முறை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏற்றி ஆரியரத்னவின் இறுதிக் கிரிகைகள் பூரண அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று நடைபெறும். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மன்னார் மாவட்டத்திற்கான நடமாடும் சேவை தற்போது நடைபெறுகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்காவினால் மேலும் இராணுவ உதவிகள். நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி இன்று. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.